Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோல 11th standard Ncert Maths bookல இருந்து limits and derivatives chapterல இருக்கிற limits ஓட introduction and examples பார்க்கலாம். இப்போ limits ஓட definition பார்க்கலாம். X tends to a வா இருக்கும்போது function f of x value L ன்ற ஒரு finite value க்கு reach ஆனுச்சு அப்படின்னா இந்த L தான் நம்ம என்ன சொல்லுவோம் limit of the function f of x. அது எப்படி நம்ம சிம்பாலிக்கலா சொல்லலாம் அப்படின்னா limit x tends to a f of x is equal to L. அதாவது f of x ல x இருக்க இடத்துல a வை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது we get finite value f of a. அந்த வேல்யூ தான் நம்ம L ன்னு சொல்றோம். இந்த L ன்றது தான் limit of the function f of x. அதாவது as x tends to a, f of x tends to L, then L is called the limit of the function f of x, which is symbolically written as limit x tends to a, f of x is equal to L. இப்போ இதுல நம்ம ரெண்டு லிமிட் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். அதாவது ரைட் ஹேண்ட் லிமிட் எங்க வரும் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எங்க வரும் அப்படின்றத நான் இங்க டிஃபைன் பண்றேன். அதாவது ஒரு ரியல் லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அது மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூஸ் இருக்கும். அதுல ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னாக்க -1 -2 -3 எக்ஸெட்ரா. ஸோ இந்த சைடு எல்லாமே நமக்கு நெகட்டிவ் சைடு அண்ட் இந்த சைடு எல்லாமே பாசிட்டிவ் சைடு. இந்த பாசிட்டிவ் சைடு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க வர்ற இடத்துல வர்றதுதான் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லிமிட். இதே நெகட்டிவ் சைடு வர்றது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் f of x is that the value of f of x which is dictated by the values of f of x when x tends to a from the right side. அதாவது ஏன்றது ஏதாவது ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்றது நம்ம 3ன்னு இப்ப பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ஏன்றது இந்த சைட்ல நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த 3ன்ற நம்பர் சைடுக்கு ரீச் ஆனுச்சு அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணோம்னா லிமிட் x tends to a plus அப்படின்றதுக்கு 3 பிளஸ்ன்னு போடலாம். ஸோ இந்த வேல்யூல 3 பிளஸ் வேல்யூஸ்க்கு நம்மளுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னாக்க அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்னு சொல்லுவோம். அதே 3 மைனஸ் சைடு அப்படின்னாக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் f of x அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம டினோட் பண்ணும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா லிமிட் x tends to ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டா இருந்துச்சு அப்படின்னா a plus. அப்ப f of x இருக்கிறதெல்லாம் a plus some value நம்ம போட்டோம்னாக்க we get some value. Similarly left side limit பாத்தீங்கன்னா x tends to a minus அதாவது negative side left side of the a value. So இந்த value எல்லாம் பாத்தீங்கன்னாக்க f of x is equal to இந்த value. அதாவது மீனிங் என்னன்னாக்க a plus meaning a ஓட ரைட் சைடு வேல்யூ. a வந்து நம்மளுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த ஏவுக்கு ரைட் சைடு லிமிட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம a பிளஸ்ன்ற லிமிட் அப்ளை பண்ணுவோம். அதே லெஃப்ட் சைடு அதோட ஏவோட லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா அது வந்து a மைனஸ் லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட். இப்போ ஃபங்க்ஷன் f of x க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் எப்படி டிஃபைன் பண்ணணும்ன்றத இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். x tends to limit x tends to a minus f of x is the expected value of f at x is equal to a given the values of f near x to the left of a. This value is called the left hand side limit of f of x at a. So ஏன்ற வேல்யூ நம்மளுக்கு இந்த ரியல் லைன்ல பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த ஏன்றது எனி நம்பர் நம்மளுக்கு ஏல நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நெகட்டிவ் சைடு ஆஃப் ஏ. அதாவது லெஃப்ட் சைட் லிமிட் ஏவோட ரைட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு ஆஃப் ஏ. ஸோ ஏவோட லெஃப்ட் சைடை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் a மைனஸ் அண்ட் ரைட் சைடு லிமிட்டை வந்து எப்படின்னு டிஃபைன் பண்ணலாம் பிளஸ். அதாவது பாசிட்டிவ் சைடு ஆஃப் ஏ அண்ட் நெகட்டிவ் சைடு ஆஃப் ஏ. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா லிமிட் x tends to a minus லெஃப்ட் சைடுக்கு நம்ம நெகட்டிவ் சைடுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் a minus f of x. இந்த வேல்யூக்கு ஒரு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ஆன்சர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் ஆஃப் f of x at the point a.
சோ இந்த வேல்யூக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா x இருக்க இடத்துல a மைனஸ் போட்டீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ இது ஒரு ஃபைனைட் ஆன்சர். சிமிலர்லி இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? லிமிட் x tends to a plus அப்படி டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு x எங்கெல்லாம் இருக்கோ அதோட வேல்யூ x plus a plus something அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா a plus. ஸோ ஏவோட பாசிட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடுனா எந்த சைடு? நம்மளுக்கு ரைட் சைடு. இப்போ இப்படி போறது தான் நம்மளுக்கு ரைட் சைடு, இந்த நெகட்டிவ் சைடு தான் வந்து லெஃப்ட் சைடு. ஸோ a plus f of x is equal to f of a plus. இதை தான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் ஆஃப் f of x at a ன்னு சொல்லுவோம். Limit x tends to a plus f of x is the expected value of f at x is equal to a given the values of f near x to the right of a. This value is called the right hand side limit of f of x at the point a. இப்போ நம்ம left side limit இந்த value define பண்ணியிருக்கோம். அதே மாதிரி right side limit x tends to a plus f of x define பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு coincide ஆயிடுச்சு, சேமா இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அதான் வந்து காமன் லிமிட், காமன் வேல்யூ. அந்த காமன் வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவோம்? லிமிட் ஆஃப் f of x at the point a. ஸோ அது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னாக்கா லிமிட் x tends to a f of x. இப்போ வந்து நம்ம மூணுமே கோயின்சைட் ஆகுது அப்படின்னா லிமிட் x tends to பாசிட்டிவ் சைட் ஆஃப் a f of x, இந்த லிமிட் வேல்யூவும் நம்மளுக்கு நெகட்டிவ் சைட் ஆஃப் a, அதாவது a மைனஸ் a ஓட லெஃப்ட் சைட் லிமிட். ஸோ f of xம் நம்மளுக்கு சேமா இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஒரிஜினல் ஃபங்க்ஷன் வேல்யூ x tends to a f of x. ஸோ இப்பதான் ஒன்று பார்த்தோம் இல்லையா, x tends to a வா இருக்கும்போது f of x வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? Lன்ற லிமிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். எப்ப இந்த மூணுமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் ரெண்டும் சேமா இருக்கும். அதுவே ஒரிஜினல் லிமிட் வேல்யூக்கும் ஈக்குவலா இருக்கும். இப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டோட டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா, இப்ப அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். Consider the function f of x is equal to 1 when x is less than or equal to 0. அதாவது x ஓட வேல்யூ நெகட்டிவா இருக்கும்போது and x is equal to 0வா இருக்கும்போது f of x ஓட வேல்யூ என்னவா இருக்கு? 1. அதே மாதிரி x ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும்போது x is greater than 0வா இருக்கும்போது f of x வேல்யூ நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 2க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் பார்க்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ், அதாவது லெஃப்ட் சைடு லிமிட் f of xன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1. ஏன்னா 0வுக்கு இதான் வந்து நம்மளுக்கு 0 இல்லையா? 0வுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரைட் ஹேண்ட் சைட் லிமிட். அதே லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 0 மைனஸ். ஸோ இப்போ நம்ம 0 மைனஸ்க்கு நம்ம போடுறோம். எக்ஸோட வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவா இருக்கு அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? எக்ஸ் லெஸ் தேன் 0 அண்ட் ஆல்சோ ஈக்குவல் டு 0. அந்த கேஸ்ல நம்மளுக்கு ஆன்சர் நம்மளுக்கு என்னவா இருக்கு? f of x வேல்யூ 1. ஸோ அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0வா இருக்கும்போது f of x வேல்யூ 1 when x is less than or equal to 0. அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா நம்மளுக்கு வரும். அப்ப லெஃப்ட் சைடு ஃபுல்லா நம்மளுக்கு வர்றது ஆன்சர். அப்ப f of x ஓட வேல்யூ 1 if x is less than or equal to 0. அதே x ஓட வேல்யூ பாசிட்டிவ் சைடு 0 பிளஸ் பாசிட்டிவ் சைடுல இருக்கும்போது இந்த வேல்யூ எதுக்கு ரீச் ஆகுது? 2ன்ற நம்பருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ எல்லாமே எதுக்கு போகும்? f of x is equal to 2. அப்ப f of x is equal to 2 when x is greater than 0. அதாவது பாசிட்டிவ் சைடு ஆஃப் x. So limit x tends to 0 plus f of x is equal to 2. So இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா left side limit 1, right side limit 2. So left side limit, right side limit ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கு. So அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு limit of f of x as x tends to 0 வந்து does not exist.
ஏன்னா ரெண்டு ரைட் சைடு லிமிட்டும் லெஃப்ட் சைடு லிமிட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. சப்போஸ் ரெண்டு சேமா இருந்ததுனா தான் அதோட வேல்யூ நம்ம எக்ஸ்டென்ஸ் டு 0 போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதுக்கோட ஆன்சரா இருக்கும். இங்க வந்து ரைட் சைடு லிமிட் அண்ட் லெஃப்ட் சைடு லிமிட் ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கறனால லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் as எக்ஸ்டென்ஸ் டு 0 does not exist. இப்ப ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் அண்ட் லெஃப்ட் சைடு லிமிட் ரெண்டு கோயின்சிடன்ட் ஆனிச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து இந்த லிமிட்ஸுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதை இந்த தியரம் 1ல நம்ம பார்க்கலாம். தியரம் 1ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க f and g. ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a g of x எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படி ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு தனித்தனியா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனிச்சா அப்படின்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வந்து சம் பண்ணோம் அப்படின்னாக்க சம் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படி அப்ளை பண்ணாலும் நம்ம அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணாலும் அதுக்கும் நம்மளுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணாலும் அதுக்கும் நம்மளுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னாக்க டிஃபரன்ஸ் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். இப்ப f and gன்றது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு லிமிட் வருதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தாலும் அதுக்கு நீங்க லிமிட் அப்ளை பண்ணாலும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா இப்ப ஆட் பண்ணோம், சப்ட்ராக்ட் பண்ணோம், அடுத்தது என்ன பண்றோம்? ப்ராடக்ட் பண்ண போறோம். அப்ப ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் ப்ராடக்ட் பண்றேன். ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கிறதுக்கு as extends to a போட்டோம்னா அதுக்கும் நம்மளுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றதுதான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னாக்க இப்ப சம், டிஃபரன்ஸ், ப்ராடக்ட் பார்த்த மாதிரி டிவிஷன். அப்ப ரெண்டு இதுக்கும் நம்ம கோஷன்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதுக்கும் நம்மளுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்ப டினாமினேட்டர் வேல்யூ g of x நான் ஜீரோவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். சோ இந்த தியரத்துல பாத்தீங்கன்னாக்க லிமிட் ஆஃப் சம் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் இஸ் சம் ஆஃப் the limits of the functions, அதாவது limit extends to a f of x plus g of x is equal to limit extends to a f of x plus limit extends to a g of x. Similarly, second property, difference of two functions. Limit of difference of two functions is difference of the limits of functions. அதாவது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்து போடுறதுக்கு தனித்தனியா அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிச்சு அதுக்கு டிஃபரன்ஸ் போடுறதுக்கு ஈக்குவல் அப்படின்றதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x minus g of x is equal to limit extends to a f of x minus limit extends to a g of x. Third property, limit of product of two functions is product of the limits of the functions. அதாவது இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம லிமிட் தனித்தனியா அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கு நம்ம ப்ராடக்ட் பண்ணி வர்றதுக்கு லிமிட் அப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும்னு அர்த்தம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x into g of x is equal to limit extends to a f of x into limit extends to a g of x. Fourth property, limit of the quotient of two functions is equal to the quotient of the limits of the functions. இந்த மாதிரி நம்மளுக்கு கோஷன்ட் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷன் வேல்யூ நம்மளுக்கு நான் ஜீரோவா இருக்கணும். சோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x by g of x, இங்க g of x not equal to ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியா மேலையும் கீழே லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x divided by limit extends to a g of x. In particular, இந்த கேஸ்ல gன்றது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலா இருக்கும். இங்க நம்ம கான்ஸ்டன்ட் லாம்டான்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க lambda into f of x is equal to lambda கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துடலாம். So limit extends to a f of x. இந்த கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துட்டு limit of the function f of x போட்டோம்னாக்க we get this result. This is a special case of third property. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு லெஃப்ட் சைடு லிமிட் கண்டுபிடிச்சு ரைட் சைடு லிமிட் கண்டுபிடிச்சு ரெண்டு கோயின்சிடன்ட் ஆனிச்சுன்னா அதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றதான் நம்ம பார்த்தோம். இப்ப அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஃபங்க்ஷன் பாலினாமியல் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி லிமிட் எடுப்போம் அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்ப இந்த ஃபங்க்ஷன் f is said to be a polynomial function of degree n. இந்த f of x எப்படி டிஃபைன் பண்ணலாம்? பாலினாமியல் ஃபங்க்ஷனா டிகிரி n இருந்துச்சுன்னா f of x is equal to a0 plus a1x plus a2x square plus etc up to an x power n.
இதெல்லாம் நம்மளுக்கு AIs எல்லாம் நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ், அதாவது கான்ஸ்டன்ட் such that AN எல்லாமே நான் ஜீரோவா இருக்கும். For some natural number n. சப்போஸ் இது பாலினாமியல் ஆஃப் டிகிரி nன்றதுனால x பவர் n, அதோட கோஎஃபிஷியன்ட் an நம்ம சொல்றோம். an not equal to 0 ன்னு சொல்றோம். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 இருந்துச்சு அப்படின்னா எது இருக்கும் நம்மளுக்கு x ஸ்கொயர் இருக்கும். உங்களுக்கு x ஸ்கொயர் டேர்ம் இருக்கும். அதோட கோஎஃபிஷியன்ட் நான் ஜீரோவா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க இதுக்கு லிமிட் எப்படி அப்ளை பண்ணுவோம்னு பார்க்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a. இப்ப பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 அப்படின்னாக்க என்ன வரும்? x க்கு பவர் 1 மட்டும் தான் இருக்கும். சோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a x இஸ் ஈக்குவல் டு x எங்கெல்லாம் இருக்கோ அங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? a சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a x இஸ் ஈக்குவல் டு a. ஜஸ்ட் x க்கு நம்ம aன்றத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்ப அடுத்ததுல பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a x ஸ்கொயர். x ஸ்கொயர்ன்றது எப்படி எழுதிக்கலாம்? x இன்டு x. இப்பதான் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, ரெண்டு ஃபங்க்ஷன் தனித்தனியா நம்மளுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அது ரெண்டுத்துக்கு ப்ராடக்ட் பண்ணாலும் வர்றது நம்மளுக்கு லிமிட் தான். சோ லிமிட் x ஸ்கொயர் அப்படின்றத x இன்டு x ன்னு எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a x, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a x ன்னு எழுதிக்கலாம். இப்ப எக்ஸ்டென்ஸ் டு a x is equal to என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், a ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா a into a is equal to a square. Similarly இந்த a மாதிரி x, x square, x cube, x power 4 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வரும்போது ஜெனரலைஸ் பண்ணி எழுதும்போது பாத்தீங்கன்னா லிமிட் x tends to a x power n is equal to என்ன ஆன்சர் கிடைக்கும்? a power n. இப்ப இந்த இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்ப f of x ன்றது பாலினாமியல் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? f of x is equal to a0 plus a1 x plus a2 x square plus etc up to an x power n. இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன்ல a0 a1 a2 எல்லாமே நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ். இப்ப இந்த இதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ண போறோம். லிமிட் x tends to a f of x is equal to லிமிட் x tends to a அதோட எக்ஸ்பான்ஷன் எழுதிக்கலாம். பாலினாமியல் ஃபங்க்ஷனை தனித்தனியா நம்மளுக்கு லிமிட் அப்ளை பண்ணலாம். இந்த முன்னாடி ஒரு தியரம் பார்த்தோம் இல்லையா, அதுல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். லிமிட் x tends to a a0, லிமிட் x tends to a a1x plus etc up to லிமிட் x tends to a an x power n. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த a0 a1 a2 எல்லாமே கான்ஸ்டன்ட் ரியல் நம்பர்ஸ் அப்படின்றதெல்லாம் வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேஸ் பார்த்தோம் இல்லையா ப்ராப்பர்ட்டில, அதுல வெளியில எடுத்துட்டு x இருக்கிறதுல மட்டும் நம்ம a இருக்கிற மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா a0 plus a1a plus a2 a square plus etc up to an a power n. சோ இந்த வேல்யூ f of x இருக்கிறதுல x இருக்கிறதுல a போடும்போது f of a அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிடும். சோ லிமிட் x tends to a f of x is equal to நம்மளுக்கு என்ன ஆன்சர் இப்ப கிடைச்சிருக்கு ஃபைனலா? லிமிட் x tends to a f of x அப்படின்ற பாலினாமியல் ஃபங்க்ஷன் x tends to a f of x is equal to x எங்கெல்லாம் இருக்கோ a சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது f of a என்ற ஆன்சர் கிடைச்சிடும். சோ f of x ன்றது நம்மளுக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா லிமிட் x tends to a f of x is equal to f of a. நம்ம ஜஸ்ட் x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் a சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா we get the limit value f of a. இப்ப நம்ம ஃபங்க்ஷன் பாலினாமியல் ஃபங்க்ஷனா இருக்கும்போது அதுக்கு லிமிட் எப்படி அப்ளை பண்றதுன்றத பார்த்தோம். இப்ப அந்த ஃபங்க்ஷன் வந்து ரேஷனல் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப a function f is said to be a rational function f of x is equal to g of x divided by h of x. நார்மலா ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்றத எப்படி எழுதுவோம்? ஒரு ரேஷனல் நம்பர்ன்றது என்ன ஃபார்ம்ல இருக்கும்? p by q ஃபார்ம்ல இருக்கும். and p by q ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னாலும் அந்த q வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? not equal to 0வா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இது ஒரு ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். இங்க வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுனால f of x என்ற ஃபங்க்ஷன் ரேஷனல் ஃபங்க்ஷனா இருக்கறனால மேல இருக்கிறதும் ஒரு ஃபங்க்ஷன், கீழ இருக்கிறதும் ஒரு ஃபங்க்ஷன். அதாவது மேல இருக்கிறது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன், கீழ இருக்கிறது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். அப்ப f of x is equal to எப்படி டிஃபைன் பண்ணலாம்? g of x divided by h of x where g of x and h of x are polynomial function such that இதுல denominator value கண்டிப்பா எப்படி இருக்கணும்? not equal to 0வா இருக்கும். இப்ப இதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். இப்பதான் பாலினாமியல் ஃபங்க்ஷனுக்கு டிஃபைன் பண்ணோம் இல்லையா, எப்படி டிஃபைன் பண்ணோம்? லிமிட் x tends to a f of a f of x is equal to f of x பாலினாமியல் ஃபங்க்ஷனா இருந்தா என்ன ஆன்சர் வந்தது? f of a ன்னு கிடைச்சது இல்லையா. இங்க வந்து ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்? ரேஷனல் ஃபங்க்ஷனா டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ ரேஷனல் ஃபங்க்ஷன் எப்படி வருது? மேல ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன்,
g of x கீழ ஒரு polynomial function h of x அதாவது g of x divided by h of x ல limit x tends to a apply பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் f of a ன்னு கிடைக்கும் f of a ன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னாக்க g of a divided by h of a so இதான் நம்மளுக்கு ஆன்சர் g of x நம்மளுக்கு polynomial function h of x polynomial function அப்படின்றதுனால x tends to a நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது g of x g of a க்கு போகும் h of x ன்றது h of a க்கு போகும் இப்போ நம்மளுக்கு லிமிட் x tends to a f of x ஓட வேல்யூ g of a divided by h of a ன்ற இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு இந்த ஆன்சர்ல நம்மளுக்கு h of a 0 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம் if h of a is equal to 0 அப்படின்னாக்க ரெண்டு கேஸ் அரைஸ் ஆகும் ஒன்னு வந்து g of a not equal to 0 இன்னொன்னு வந்து g of a equal to 0 சப்போஸ் h of a வந்து நம்மளுக்கு 0 இருந்து and g of a not equal to 0 இருந்துன்னா the limit does not exist அதாவது நம்மளுக்கு மேல இருக்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்கும் g of a அதாவது f ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா f ஓட வேல்யூ g by h அப்படின்னாக்க இப்ப நம்ம என்ன சொல்றோம் f of a ஓட வேல்யூ is equal to g of a divided by h of a first caseல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் the first caseல நம்மளுக்கு h of a is equal to 0 and g of a not equal to 0 அதாவது h of a நம்மளுக்கு equal to 0 இது வந்து நம்மளுக்கு not equal to 0 அப்ப மேல ஏதோ ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் மேல ஏதோ ஒரு யூன்ற ஒரு ஆன்சர்னு வச்சுக்கலாம் கீழே ஆன்சர் நம்மளுக்கு 0 அப்ப எனிதிங் டிவைடட் பை 0ன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் இன்ஃபினிட்டின்னு வரும் நம்மளுக்கு ஃபைனைட்ல வந்தாதான் லிமிட்னு சொல்லுவோம் சோ the limit does not exist அப்ப மேல வந்து நான் ஜீரோ கீழே வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா the limit does not exist அடுத்த கேஸ் பார்க்கலாம் அடுத்த கேஸ்ல h of a 0 and g of a நம்மளுக்கு 0 இருந்துச்சு அப்படின்னா இப்ப அந்த கேஸ் பாருங்க எப்படி வரும் f of a is equal to g of a divided by h of a f of a is equal to g of a divided by h of a இதுல பாத்தீங்கன்னா இதுவும் 0 இதுவும் 0 அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம்ல கிடைக்கும் 0 by 0 ஃபார்ம்ல கிடைக்கும் 0 by 0 ஃபார்ம்ன்றது நம்மளுக்கு not defined இது வரைக்கும் நம்ம இதுக்கு ஆன்சர் டிஃபைன் பண்ணல அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த g of x நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம் g of x is equal to x minus a power k g1 of x அப்படின்னு எடுத்துக்கலாம் k is the maximum powers of x minus a in g of x அதாவது g of x நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதி வச்சுக்கலாம் இப்ப வந்து இந்த வேல்யூ நம்ம இதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் லிமிட் x tends to a f of x is equal to limit x tends to a g of x divided by limit x tends to a h of x போட்டீங்கன்னா இப்ப g of x எப்படி ரெடியூஸ் பண்ணி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் x minus a power k g1 of x similarly h of x எப்படி எழுதலாம் ஏன்னா அதுவும் 0 இல்லையா 0 by 0ன்றதுனால நம்மளுக்கு ஆன்சர் வராது அதனால அதை ரெடியூஸ் பண்ணி எழுதும்போது x minus a into h1 of x ன்னு கிடைக்கும் சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா x minus a power l அந்த பவர்ல அப்ப x minus a power k மேல இருக்கு கீழே வந்து l இருக்கு அப்ப மேல கொண்டு போயிட்டோம் அப்படின்னா k minus l மேல g1 of x கீழே வந்து h1 of x இப்ப x tends to a போடும்போது இந்த ஆன்சர் நம்மளுக்கு tends to 0 ஆயிடும் அப்ப இந்த ஆன்சர் tends to 0னாக்க 0 into g1 of a divided by h1 of a so we get the answer 0 அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா f of x ன்றது ரேஷனல் ஃபங்க்ஷனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா f of a ஓட வேல்யூ g of a divided by h of a அப்ப h of a டினாமினேட்டர் வேல்யூ ஒருவேளை 0 ஆயிடுச்சு அப்படின்னா மேல இருக்கிறது நம்மளுக்கு நான் 0 இருக்கும்போது எப்படி கிடைக்குது இன்ஃபினிட்டின்ற ஆன்சர் கிடைக்கும் லிமிட்டே நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது சப்போஸ் மேலேயும் 0 கீழேயும் 0 அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணணும் மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணி எழுதும் போது we get the answer 0 இந்த ஃபங்க்ஷன் சோ f of x ன்ற பாலினாமியல் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எப்படி எடுக்கலாம் and f of x ன்ற ரேஷனல் ஃபங்க்ஷனுக்கு எப்படி லிமிட் அப்ளை பண்ணலாம்ன்றத பார்த்தோம் இப்ப சொன்ன கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் find the limits limit x tends to 1 x cube minus x square plus 1 இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன ஆன்சர்னு பார்க்கலாம்
x tends to 1, x cube minus x square plus 1. இப்போ x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன சப்ஸ்டிட் பண்றேன் 1 சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப என்ன ஆன்சர் வரும் 1 cube minus 1 square plus 1. 1 cube 1 and 1 square வந்து 1 plus 1. So 1 1 cancel ஆயிடுச்சு அப்படின்னா we get answer 1. Second subdivision. Second subdivision என்ன வருது limit x tends to 3 x into x plus 1. Second subdivisionல x into x plus 1ல x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன substitute பண்றேன் 3 substitute பண்றேன். 3 substitute பண்ணும்போது 3 into 3 plus 1 we get 3 into 4 we get 12. The answer. Next third subdivision. Third subdivisionல limit x tends to 1 1 plus x square plus etc up to x power 10. இப்போ இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம 1 plus x square plus etc up to x power 10க்கு x tends to -1 நான் போடுறேன். அப்ப x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன அப்ளை பண்ணணும் -1 அப்ளை பண்ணணும். அப்ப x க்கு எங்க இருக்கோ அங்கெல்லாம் -1 நான் போடுறேன். x க்கு -1 அடுத்தது -1 power 2 plus etc up to -1 power 10. நீங்க இதுல சிம்பிளிஃபை பண்ணியும் போடலாம். -1க்கு பவர்ல ஆட் நம்பர் வந்துச்சு அப்படின்னாக்க இந்த ஆன்சர் எல்லாமே நம்மளுக்கு -1. சப்போஸ் -1க்கு பவர்ல ஈவன் இருந்துச்சு அப்படின்னாக்க அது எல்லா ஆன்சர் 1ன்னு போடலாம். அதை வச்சு நீங்க சிம்பிளிஃபை பண்ணியும் போடலாம் இல்ல ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணியும் விட்டுறலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1ல 3 சப்டிவிஷன் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே பாலினாமியல் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள்ல எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே நம்மளுக்கு ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். ரேஷனல் ஃபங்க்ஷன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் f of x is equal to g of x divided by h of x. அதாவது இந்த f of xன்றது பாலினாமியல் ஃபங்க்ஷனா இல்லாம மேல ஒரு ஃபங்க்ஷன் டிவைடட் பை கீழே ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இருக்கு அப்படின்னாக்கா நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம பாலினாமியல் ரேஷனல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். மேல இருக்க தனியா ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன், கீழே இருக்க தனியா ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ரேஷனல் ஃபங்க்ஷன்ல வந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு அங்க லிமிட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது சப்போஸ் 0/0 ஃபார்ம்ல வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணி நம்ம கேன்சல் பண்ற மாதிரி மேலையும் கீழையும் மாத்திக்கிட்டு கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணணும். இதான் இந்த ப்ராப்ளத்தோட ப்ரொசீஜர். இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா லிமிட் x tends to 1 x square plus 1 divided by x plus 100. மேல இருக்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு அர்த்தம் g of x மாதிரி இருக்கிறதா அர்த்தம், கீழே இருக்கிறது எப்படி இருக்குது h of x மாதிரி இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஒரிஜினல் f of x. சோ இதுல நம்மளுக்கு x tends to என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம், x tends to 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப மேல வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை கீழே இருக்கிற x க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 பிளஸ் 100. சோ 1 ஸ்கொயர்ன்றது 1 பிளஸ் 1 2. the answer எப்படி வரும் 1 plus 1 divided by 101. so answer எப்படி வரும் 2 divided by 101. இதான் ஆன்சர். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் பாலினாமியல் ஃபங்க்ஷனா இல்லாம ரேஷனல் ஃபங்க்ஷனா இருக்கு. ரேஷனல் ஃபங்க்ஷன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி fன்றது g/h ஃபார்ம்ல இருக்கு. அதாவது மேல ஒரு பாலினாமியல் டிவைடட் பை கீழே ஒரு பாலினாமியல். அதனால நம்ம கொடுத்துருக்கிற லிமிட்டை ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு 0/0 ஃபார்ம் வந்துச்சுன்னா என்ன மாதிரி ப்ரொசீட் பண்றதுன்றத பார்க்கலாம். இப்ப இந்த கேஸ்ல பாருங்க x tends to 2 போடும்போது என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும், இதுக்கு மேல இருக்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது என்னன்னு கிடைக்கும்னு சொல்லுங்க. 2 cube minus 4 into 2 square plus 4 into 2 x எங்கெல்லாம் இருக்கோ அங்க 2 போடுறேன் divided by 2 square minus 4. அப்ப மேல பாத்தீங்கன்னா 2 cubeன்றது 8 and 16 4 into 2 square 16 4 into 2 வந்து 8 divided by 4 minus 4 னு கிடைக்கும். அப்ப மேல வந்து 16 minus 16 கீழே வந்து 4 minus 4. so இது என்ன ஆன்சர்ல வருது, எனக்கு 0/0 ஃபார்ம்ல வருது.
ஸோ 0/0 ஃபார்ம்ல வந்துச்சு அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் நம்ம பிளான் பண்ணலாம். என்ன மாதிரி பண்ணலாம்னாக்க மேல இருக்கிற ஃபங்க்ஷன் கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணி மேலையும் கீழையும் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா x³ - 4x² + 4xல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க x³ - 4x² + 4x இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க x காமனா எடுத்துங்க. x காமனா எடுத்துட்டா எப்படி வரும், x² - 4x + 4 இந்த மாதிரி இருக்கும். இத வந்து நம்ம எப்படி எழுதலாம்னாக்க a² - 2ab + b². ஸோ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது x - 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கிடைக்கும். இந்த ஆன்சர் அப்ளை பண்ணலாம் இந்த இதுக்கு. இப்ப செகண்ட் கீழே இருக்க வேல்யூஸ்க்கு நம்ம போடும்போது x² - 4க்கு பாத்தீங்கன்னா a² - b² ஃபார்முலா. a² - b² ஃபார்முலா அப்படின்னாக்க a - b into a plus b. ஸோ x - 2 into x plus 2. அப்ப மேல இருக்கிறது நம்ம எப்படி எழுதியிருக்கோம், இந்த வயலட்ல கொடுத்திருக்கிறது x into x minus 2 whole square. கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க x plus 2 into x minus 2. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எது கேன்சல் ஆகும், நம்மளுக்கு x minus 2 டேர்ம் 1 கேன்சல் ஆகும். இப்ப மேல வந்து x into x minus 2 மட்டும் இருக்கும், கீழே வந்து x plus 2 இருக்கும். இப்ப நம்ம லிமிட் x எங்கெல்லாம் இருக்கும் 2 அப்ளை பண்ணலாம். 2 minus 2 நம்மளுக்கு 0. 0/4ன்றது 0. 0 anything 0. So we get 0. இப்ப நம்ம எந்த சம்னாலும் 0/0 ஃபார்ம்ல வந்துருச்சு அப்படின்னாலே அதை வந்து மேல இருக்கிற டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ணும், கீழே இருக்கிறதையும் ஃபேக்டரைஸ் பண்ணும். இதுக்கு நம்ம பேசிக் ஃபார்முலா a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பாருங்க. a minus b ஹோல் ஸ்கொயர் எதுனாலும் ஃபார்முலா a² ± 2ab plus b². செகண்ட் வந்து a² minus b² அப்படின்னாக்க உங்களுக்கு a minus b into a plus b. இந்த ஃபார்முலால ஏதாவது ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இல்ல மேல இருக்கிற x எல்லாத்தையும் காமனா எடுத்து கேன்சலும் பண்ணி போடலாம். இப்போ எது ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு அப்புறமா லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா we get the limit. இப்போ இந்த தேர்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க. Limit x tends to 2, x² - 4 divided by x³ - 4x² plus 4x. இதுவும் நம்மளுக்கு ரேஷனல் ஃபங்க்ஷன் மாதிரி வருது. ரேஷனல் ஃபங்க்ஷன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி fன்றது g/h ஃபார்ம்ல இருக்குது. இந்த g/h ஃபார்ம்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த லிமிட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். மேல வந்து 2² - 4 divided by 2 power 3 minus 4 into 2 square plus 4 into 2. So இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா மேல வந்து 4 minus 4 கிடைக்கும். கீழே பாத்தீங்கன்னா 8 minus 16 plus 8. So இது என்ன ஆன்சர், நம்மளுக்கு 0/0 ஃபார்ம். 4 minus 4 கீழே வந்து 16 minus 16 கிடைக்கும். ஸோ 0/0 ஃபார்ம்ல கிடைக்கிறதுனால நம்ம வந்து மேலையும் கீழையும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்தா அதே கொஸ்டின் தான், மேலையும் கீழையும் நான் அந்த ஃபங்க்ஷனை மாத்திருக்கேன், அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணிக்கலாம், மேல a² - b² ஃபார்முலா x plus 2 into x minus 2. கீழே இருக்கிறது என்ன ஃபார்முலா, இந்த x காமனா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது x into x minus 2 ஹோல் ஸ்கொயர். இப்ப இந்த x minus 2 மேலையும் கீழே இருக்கிறதுனால இது ஒன்னு கேன்சல் ஆயிடும். அப்ப மேல x plus 2 divided by கீழே வந்து x minus 2ன்ற ஆன்சர். இப்ப x க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x எங்கெல்லாம் இருக்கோ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா 2 plus 2 divided by 2 into 2 minus 2. So 4 divided by 0. So 4 divided by 0. Anything divided by 0ன்றது infinity. So infinity வந்துச்சுன்னா the limit does not exist, not defined அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுவும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு, ரேஷனல் ஃபங்க்ஷன், அதாவது f is equal to g/h ஃபார்ம்ல இருக்கு. அப்ப உடனே நம்ம என்ன பண்ணலாம், இந்த xோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கும்போது 0/0 ஃபார்ம் வந்ததுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கறேன். என்ன ஆன்சர் வரும், 2³ minus 2 into 2 square divided by 2 square minus 5 into 2
plus 6. So மேல என்ன ஆன்சர் வரும்? 8 minus 2 into 2 square ன்றது 8. So கீழ வந்து 4 minus 10 plus 6. So கீழ நம்மளுக்கு மேல 8 minus 8 கீழ வந்து 10 minus 10 ன்னு கிடைக்கும். So ஆன்சர் பாத்தீங்கன்னா 0/0. அப்ப இந்த ஃபங்க்ஷன் x tends to 2 ஆ இருக்கும்போது என்ன ஃபார்முக்கு வந்துருது நம்மளுக்கு 0/0 ஃபார்முக்கு வருது. 0/0 ஃபார்ம்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? அந்த ஃபங்க்ஷனை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் ரெடியூஸ் பண்றதுக்காக. அப்ப இந்த x cube மேல இருக்க டேர்ம் நான் எழுதிக்கிறேன். மேல இருக்க டேர்ம் எப்படி வரும் நம்மளுக்கு? x cube minus 2x square. முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இதுல x square நம்மளுக்கு காமனா இருக்கு. அப்ப காமனா இருக்கும்போது x உள்ள minus 2 ன்னு போட்டுக்கலாம். செகண்ட் கீழ இருக்க டேர்ம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி வருது? x square minus 5x plus 6. இத ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னாக்க எப்படி வரும் நம்மளுக்கு? x minus 2 into x minus 3 ன்ற ஆன்சர் கிடைக்கும். இது ஃபேக்டரைஸ் பண்ணும்போது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ற மாதிரி போட்டீங்கன்னாக்க இந்த minus b plus or minus square root of b square minus 4ac ஃபார்முலா by 2a ஃபார்முலா போட்டீங்கன்னாக்க இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0 போடாம இந்த ஆன்சர் மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டோம்னா x minus 2, அதாவது ப்ராடக்ட் பண்ணா plus 6 வரணும் and ஆட் பண்ணா minus 5 வரணும். அப்ப minus 2வையும் minus 3யும் நம்ம ஆட் பண்ணோம்னா minus 5 வரும் and multiply பண்ணா plus 6 வரும். இப்போ இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபேக்டரைஸ் பண்ண ரெண்டு வேல்யூஸ் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப மேல இருக்க இந்த x square into x minus 2 and கீழ நம்ம கண்டுபிடிச்சுக்கோம் இல்லையா இந்த ஃபங்க்ஷனுக்கு x இந்த வேல்யூக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ இது ரெண்டுத்துலயும் என்ன காமனா இருக்கு நம்மளுக்கு? x minus 2 காமனா இருக்கும். அப்ப இத கேன்சல் பண்ணிடலாம். மேல x square கீழ வந்து என்ன டேர்ம்? x minus 3. சோ இப்போ x க்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 2 square divided by 2 minus 3. சோ மேல 2 square ன்றது 4, கீழ 2 minus 3 ன்றது minus 4. So answer is minus 4. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோஷன் ஃபங்க்ஷன், அதாவது ரேஷனல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன், ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து அதுக்கு லிமிட் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஷனல் ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணணும் அண்ட் செகண்ட் ரேஷனல் ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணணும். ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் இருக்கான்னு பார்த்து எடுத்து ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு 0/0 ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னாக்க திருப்பி அதை ரெடியூஸ் பண்ணி கேன்சல் பண்ணி அப்புறமா லிமிட் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்ப ப்ரொசீஜர் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ரேஷனல் ஃபங்க்ஷன்ல இருக்கிற x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், இதுல என்ன காமனா இருக்கு நம்மளுக்கு? x காமனா இருக்கு. சோ எக்ஸ் மைனஸ் 1. செகண்ட் இருக்கிற ரேஷனல் ஃபங்க்ஷன்ல டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் plus 2x. So இதுல நம்மளுக்கு x காமனா இருக்கு. அப்ப x காமனா இருக்கு ஆனாக்க x ஸ்கொயர் மைனஸ் 3x plus 2. இப்ப நம்மளுக்கு இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. அதனால இது ஈஸியா ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ரெண்டு டேர்மா ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். x into இதுல பாத்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் பண்ணீங்கன்னாக்க 2 ஆன்சர் வரணும் and ஆட் பண்ணோம்னாக்க ப்ராடக்ட் பண்ணா 2 and ஆட் பண்ணா -3 வரணும். சோ அந்த மாதிரி நம்மளுக்கு போடணும் அப்படின்னாக்க என்ன ஆன்சர் கிடைக்கும்? x minus 1 into x minus 2. இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணோம்னாக்க இந்த ஈக்குவேஷன் இந்த வேல்யூ கிடைக்கும். x square minus 3x plus 2. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ண ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த இதை நான் அப்படியே எழுதிட்டேன். இப்ப ரெண்டுத்தையும் நான் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்முக்கு x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு எப்படி எழுதிருக்கோம்? x into x minus 1. அதே மாதிரி செகண்ட் டேர்முக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன்? x into ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல x ஸ்கொயர் மைனஸ் 3x plus 2. இப்ப ப்ராடக்ட் வேல்யூ 2 and ஆட் பண்ணா -3 வரணும் அப்படின்னா எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம்? x into x minus 1 into x minus 2. and ஃபர்ஸ்ட் இருக்கிறத x into x minus 1 as it is அப்படியே எழுதிக்கலாம். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது இங்க என்ன டேர்ம் மிஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க இங்க இருக்கிற x minus 2 மிஸ் ஆகுது. சோ இந்த x minus 2 கீழே மல்டிப்ளை பண்ணிட்டு மேலேயும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். x minus 2 மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா
இந்த ஆன்சர்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா x minus 2 whole squareன்னு கிடைக்கும் மேல. கீழே வந்து x into x minus 1 into x minus 2 ரெண்டு டேர்முக்குமே காமனா இருக்கும். இப்போ x minus 2 whole squareக்கு a minus b whole square ஃபார்முலா தான் a square minus 2ab plus b square ஃபார்முலா படி x square minus 4x plus 4ன்ற ஆன்சர் கிடைக்கும். இந்த minus 1 நம்ம LCM எடுக்கும்போது மேல வந்துரும் minus 1 divided by கீழே இருக்கிற காமன் வேல்யூ இந்த LCM வேல்யூ. அப்ப x square minus 4x plus 3 divided by கீழே என்ன கிடைக்குது x into x minus 1 into x minus 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். இப்ப நம்ம இந்த இதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த இதுக்கு நம்ம இந்த டேர்முக்கு லிமிட் என்ன அப்ளை பண்ண போறோம் x tends to 1 இதென்ன கொடுத்துருக்காங்க சம்ல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதுக்கு என்ன ஆன்சர் வரும் 1 square minus 4 into 1 plus 3 divided by 1 into 0 into minus 1 ன்னு கிடைக்கும். அப்ப மேல ஒரு நம்பர் 0 ன்னு கிடைக்கும், கீழே ஒரு நம்பர் 0 into anything 0 கிடைக்கும். சோ இந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குது 0 by 0 ஃபார்ம் கிடைக்குது. அதனால திருப்பி இந்த டேர்மை நம்ம என்ன பண்ண போறோம், மேல இருக்கிற டேர்மை திருப்பி ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். x square minus 4x plus 3 நம்ம ப்ராடக்ட் வேல்யூ 3 இருக்கும் மாதிரி அண்ட் ஆட் பண்ணா -4 வர்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா we get மேல இருக்க டேர்ம் x minus 3 into x minus 1 கீழே வந்து x into x minus 1 into x minus 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். ரெண்டுத்துக்கும் என்ன காமனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா x minus 1 கேன்சல் ஆகும் நம்மளுக்கு. அப்ப மேல வந்து x minus 3 கீழே வந்து x into x minus 2 we get இப்ப x tends to 1 அப்ளை பண்ணும்போது மேல 1 minus 3 divided by 1 into 1 minus 2 we get 2ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ தியரம் 2 பார்க்கலாம். For any positive integer n, limit x tends to a x power n minus a power n divided by x minus a is equal to n times a power n minus 1. So இந்த ரிசல்ட்ல என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா x power n minus a power n நம்ம வந்து x minus a வால டிவைட் பண்றோம் அப்படின்னா x minus a வால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க வர்ற ரிசல்ட்டுக்கு x tends to a போடும்போது n times a power n minus 1ன்ற ஆன்சர் வரணும் ரைட் சைடுல. இப்ப x power n minus a power n நான் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். எப்படி ஃபேக்டரைஸ் பண்றேனாக்க x minus a into x power n minus 1 plus x power n minus 2 into a plus etc up to a power n minus 1. அதாவது x power n minus a power n x minus a வால டிவைட் பண்ணும்போது வர்ற ஆன்சர் தான் இந்த கோஷன்ட் வேல்யூ x power n minus 1 plus x power n minus 2 into a plus etc up to a power n minus 1 என்ற ஆன்சர். இந்த கோஷன்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு இந்த ஆன்சர், இந்த கோஷன்ட் வேல்யூ. சோ x power n minus a power n அப்ப எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க x minus a into அந்த கோஷன்ட் வேல்யூ x power n minus 1 plus etc up to a power n minus 1. அப்ப இந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல வந்து x minus a x power n minus a power n க்கு x minus a மேல இருக்கும். அப்ப divided by x minus a நம்மளுக்கு இருக்கு. இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப கேன்சல் ஆகும்போது இந்த ஆன்சர்ல இந்த ஆன்சர் x minus a கேன்சல் ஆயிட்டு இந்த கோஷன்ட் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். x power n minus 1 plus x power n minus 2 plus into a plus etc up to a power n minus 1. இப்ப லிமிட் நம்ம ஒண்ணுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். x எங்கெல்லாம் இருக்கோ நம்ம அங்க a வை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல a power n minus 1, செகண்ட் டேர்ம்ல a into a power n minus 2 plus etc up to last term as it is a power n minus 1 அப்படியே போட்டுக்கலாம். இப்ப எல்லா டேர்ம்ஸுமே நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா a power n minus 1 a into a power n minus 2ன்றது என்ன ஆன்சர் a power n minus 1. சோ எல்லா டேர்முமே நம்மளுக்கு என்னவா இருக்கு a power n minus 1 இருக்கும். இது எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா n டைம்ஸ். சோ எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம் n times a power n minus 1. சோ இதான் வந்து ரைட் சைடு ஆன்சர். சோ LHS equal to RHS ன்னு வந்ததுனால இந்த தியரம் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.
இப்ப நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து இப்ப பார்த்தோம் இல்லையா அந்த தியரத்தை பேஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். Evaluate limit extends to 1 x power 15 minus 1 divided by x power 10 minus 1. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள பார்த்திடலாம். இப்ப இந்த கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா லிமிட் x power 15 minus 1 into 1 by x power 10 minus 1 இருக்கிறதா அர்த்தம். இது கோஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றத இப்படி நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதிக்கலாம். இப்படி எழுதும்போது இதுல நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்ற டேர்மை நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த போன ரிசல்ட் அப்ளை பண்ணோம் இல்லையா எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் அப்படி இருந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் ஏவால டிவைட் பண்ற மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் எக்ஸ்டென்ஸ் டு ஏவில் என் டைம்ஸ் ஏ பவர் என் மைனஸ் ஒன்னுன்ற ஆன்சர் வரும் இப்ப பார்த்த தியரம் படி. ஸோ அதுக்கு எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கிறதுனால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டுக்கிறேன். இங்க ஏ பவர் என்னன்றது ஒன் பவர் என் இருக்கிறதா அர்த்தம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன்னால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணி போட்டுட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு எக்ஸ் பவர் 15 minus 1 divided by x minus 1. Second term பாத்தீங்கன்னாக்க x minus 1 divided by x power 10 minus 1. So கொடுத்துக்க ரிசல்ட்ல மேல வந்து x power n minus a power n divided by கீழே வந்து x minus a இருக்கிறதுனால இந்த டேர்மை நான் வந்து எனக்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுதிக்கும் போது இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது என்னவா மாறும் நம்மளுக்கு இங்க வரும்போது இந்த டேர்ம்ல டிவிஷனா நான் மாத்திக்கிறேன் அந்த ஒரிஜினல் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கிறதுக்காக. அப்ப இந்த டேர்ம்ஸ் எப்படி ஸ்பிளிட் அப் ஆகும் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 x power 15 minus 1 divided by x minus 1 divided by x power 10 minus 1 divided by x minus 1. ஸோ ரெண்டுத்துக்கு தனித்தனியா நான் லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு தெரியும் கோஷன் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம லிமிட் அப்ளை பண்ணுவோம்னு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் இல்லையா f of x divided by h of x இருந்தா f of x தனியா லிமிட் அப்ளை பண்ணி g of x தனியா லிமிட் அப்ளை பண்ணி ரெண்டுத்துக்கும் ரேஷனல் வேல்யூ நம்ம எடுத்தாலும் அதுக்கும் லிமிட் அப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் வரும்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த கேஸ்ல நம்ம ரெண்டுத்துக்கு தனித்தனியா லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு x tends to 1 x power 15 minus 1 divided by x minus 1. செகண்ட் டேர்ம் லிமிட் x tends to 1 x power 10 minus 1 divided by x minus 1. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா n டைம்ஸ் a பவர் n minus 1 வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா nன்றது 15 and ஏன்றதுக்கு பதில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 15 into a பவர் n minus 1னா 15 minus 1 14. செகண்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னாக்க 10 n-க்கு பதில் 10 இருக்கு x பவர் n-க்கு பதில் x பவர் 10 இருக்கு and a-வுக்கு பதில் என்ன இருக்கு 1. ஸோ 1 பவர் 10 minus 1 அப்படின்னா 9ன்னு வரும். அப்ப 15 1 power 14 divided by 10 1 power 9. 1 power anything value 1 power anything நம்மளுக்கு ஆன்சர் என்னதான் வரும் 1 தான் வரும். So 15 into 1 power 14 ன்றது 15 and 10 into 1 power 9 ன்றது 10. So 15 divided by 10 அப்படின்றது எப்படி நமக்கு வரும் அப்படின்னாக்க 15 by 10 அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க 5 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது கேன்சல் பண்ணும்போது 3 divided by 2ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். So first exampleோட ஆன்சர் 3 by 2 by using the theorem 2. இப்போ second example limit extends to 0 square root of 1 plus x minus 1 divided by x. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்ல இருக்கிற 1 plus xக்கு பதிலா நான் y-ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அப்ப y is equal to 1 plus x. y is equal to 1 plus x அப்படின்னாக்க x tends to 0 போடும்போது x tends to 0 போடும்போது y-யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். ஸோ x tends to 0வா இருக்கும்போது y tends to 1. இப்ப நம்ம கொடுத்திருக்கிற ஒரிஜினல் ப்ராப்ளத்துல x tends to 0ன்ற லிமிட் எதுக்கு மாறிடுச்சு இப்ப y tends to 1ன்ற லிமிட்டுக்கு மாறிடும். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். லெஃப்ட் சைட்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus x minus 1 divided by x. அப்ப ரைட் சைட்ல x tends to 0க்கா இருக்கிறதெல்லாம் எதுக்கு மாத்திட்டோம் y-க்கு. அப்ப சப்ஸ்டிடியூஷன் y-க்கு போட்டுக்கணும். 1 plus x எல்லாமே நம்மளுக்கு இப்பதான் சொல்லியிருக்கோம் y-ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் y minus 1 divided by x. y is equal to நம்மளுக்கு 1 plus x-ஆ இருந்துச்சு அப்படின்னா x-ஓட வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்கும் இந்த கேஸ்ல x-ஓட வேல்யூ இந்த 1 இந்த சைடு போயிடுச்சுனாக்க y minus 1-ஆ இருக்கும். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அப்ப லிமிட் y tends to 1 மேல வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் y minus 1 இந்த x-க்கு பதிலா என்ன ஆன்சர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் y minus 1. ஸோ இப்ப y ஸ்கொயர் ரூட் ஆஃப் y-ன்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம் y பவர் 1 by 2ன்னு எழுதிக்கலாம்.
and minus 1ன்றத minus 1 power 1 by 2ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 1 power anything நம்மளுக்கு என்னதான் சொல்லியிருக்கோம் 1ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த தியரத்தை நம்ம அப்ளை பண்ணலாம். என்ன தியரம் நம்மளுக்கு இப்ப பார்த்தோம் x tends to a x power n minus a power n divided by x minus a வா இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் எப்படி வந்துச்சு நம்மளுக்கு n times a power n minus 1. அதாவது நம்மளுக்கு இந்த பவர்ல இருக்கிற n வேல்யூ இந்த பவர்ல இருக்கிற n வேல்யூ இங்க வந்துரும். இந்த a பவர் அப்படின்னு போட்டுக்கோம் இல்லையா இந்த a பவர் nன்றது n minus 1. ஸோ இந்த ரிசல்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இங்க வந்து x இருக்க இடத்துல y இருக்கு and n இருக்க இடத்துல 1 by 2 இருக்கு and a இருக்க இடத்துல 1 இருக்கு. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா நம்மளுக்கு என்ன n times a power n minus 1 போடணும். nன்றது இங்க 1 by 2 aன்றது 1 1 by 2 minus 1. ஸோ 1 power anything நம்மளுக்கு 1ன்றதுனால ஆன்சர் நம்மளுக்கு எதுக்கு வந்துரும் 1 by 2 ஆன்சர் கிடைக்கும். இப்ப லிமிட்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பார்த்திருக்கோம் பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்புறம் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இப்ப பார்க்க போறது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு f and g வந்து டூ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா f of x less than or equal to g of x இருக்கும்போது அதுக்கு லிமிட் அப்ளை பண்றதும் அதே இன்இக்வாலிட்டி தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். லிமிட் x tends to a f of x is less than or equal to லிமிட் x tends to a g of x. ஸோ ரெண்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும்போது f of x less than or equal to g of x இருந்தா அதுக்கு லிமிட் அப்ளை பண்றது நம்மளுக்கு அதே கண்டிஷன் இன்இக்வாலிட்டி தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இங்க அந்த இதை கொடுத்துருக்கோம் நம்ம x வந்து y is equal to f of x is less than or equal to y is equal to g of x இருந்துச்சு அப்படின்னாக்க இதுக்கு லிமிட் ரெண்டுத்துக்கும் எக்ஸிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னாக்க அந்த லிமிட் வேல்யூ அதே இன்இக்வாலிட்டியா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது f is less than or equal to g அப்படி இருந்ததுன்னா லிமிட் ரெண்டுத்துக்கும் எக்ஸிஸ்ட் ஆகும்போது லிமிட் f is less than or equal to லிமிட் g வேல்யூ as x tends to a. இந்த இதுல ரெண்டுத்துக்கும் காமன் அந்த லிமிட் போடும்போது f வேல்யூக்கு வர்ற லிமிட் வேல்யூ is less than or equal to g க்கு வர்ற லிமிட் வேல்யூ. இங்க f and g வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் வித் தி சேம் டொமைன் சொல்லியிருக்காங்க. அதாவது fன்றது எங்க வேணாலும் இருக்கும், டொமைன் வந்து நம்மளுக்கு எதுவா வேணாலும் இருக்கட்டும் அண்ட் ரேஞ்ச் நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா rல ரியல் நம்பர்ஸ்ல இருக்கும். சிமிலர்லி ஜின்றது நம்மளுக்கு எக்ஸ்ல இருந்து ஆருக்கு போற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதான் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது டொமைன் எதுவா வேணாலும் இருக்கும், ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸா இருக்கும். அதுதான் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் அண்ட் ஜி இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். அண்ட் எஃப் வேல்யூ லெஸ் than or equal to g of x இருந்துச்சுனாக்க லிமிட் அப்ளை பண்ணும் போது வர்றதும் லெஸ் than or equal to f வேல்யூ f ஓட லிமிட் இஸ் லெஸ் than or equal to g ஓட லிமிட் வேல்யூ. இதான் இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் சாண்ட்விச் தியரம் பார்க்கலாம். f g and h be real valued functions such that f of x is less than or equal to g of x is less than or equal to h of x for all x in the common domain value. For some real number a, limit x tends to a f of x is equal to l is equal to limit h of x. Then the limit of the function g of x is also equal to l. அதாவது g value lies between f and h இருந்துச்சு அப்படின்னா g value lies between f and h இருந்துச்சு அப்படின்னா f க்கும் g க்கும் லிமிட் அப்ளை பண்ணும்போது இது ரெண்டுத்துக்கும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது வர்ற ஆன்சர் எல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த g க்கு வர்ற ஆன்சரும் நம்மளுக்கு லிமிட் வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு எல்லா தான் இருக்கும். இதான் வந்து இந்த சாண்ட்விச் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். அதாவது f g h எல்லாமே ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் வித் காமன் டொமைன். காமன் டொமைன்னா எனி x வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம், செட்டும் ஆர் ரியல் நம்பருக்கு போற மாதிரி ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். சிமிலர்லி ஜியும் நம்மளுக்கு எதுல டிஃபைன் பண்ணிருப்போம் x tends to rல தான் டிஃபைன் பண்ணிருப்போம் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். சிமிலர்லி ஹெச்ன்றது நம்மளுக்கு எக்ஸ்ல இருந்து ஆருக்கு போற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்னாக்க டொமைன் நம்மளுக்கு காமன் டொமைனா இருக்கும், பட் போய் சேர்றது நம்மளுக்கு செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸா இருக்கும். இதே மாதிரி நம்ம மூணு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருப்போம். மூணு ஃபங்க்ஷன் எடுத்துக்கும் போது எஃப் விட ஜி பெருசு அண்ட் ஜியை விட ஹெச் பெருசு, அப்படி மூணு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறோம். மெயினா இதுல ஜி வேல்யூ எது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நம்ம
Fக்கும் Hக்கும் நடுவுல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த F and G Hக்கு போடுற லிமிட் வேல்யூ ஈக்குவல் டு Gக்கு போடுற லிமிட் வேல்யூ. திஸ் இஸ் சாண்ட்விச் தியரம். அதாவது Fக்கும் Hக்கும் நடுவுல ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா Fம் Hம் ஒரு காமன் லிமிட்டுக்கு போனுச்சு அப்படின்னா அந்த G நடுவுல இருக்க Gன்ற ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு அதே காமன் லிமிட்டுக்கு தான் போகும் அப்படின்றது சாண்ட்விச் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா F விட G பெருசு, G விட H பெரிய ஃபங்க்ஷன். ஸோ G of X வந்து எது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கு? Fக்கும் Hக்கும் நடுவுல இருக்கு. ஸோ லிமிட் வேல்யூ Fம் Hக்கும் காமன் லிமிட் வந்துச்சு அப்படின்னா G வேல்யூ எதுல தான் இருக்கும்? லிமிட் Lக்கு தான் ரீச் ஆகும். ஸோ திஸ் இஸ் சாண்ட்விச் தியரம். F, G and H be real functions such that G of X lies between F of X and H of X for all X in the common domain. For some real number A, if X tends to A, F of X is equal to limit X tends to A, H of X equal to L, then limit X tends to A, G of X is equal to L. இந்த ரிசல்ட் தான் நம்மளுக்கு சாண்ட்விச் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம சாண்ட்விச் தியரத்தை யூஸ் பண்ணி ரெண்டு ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். லிமிட் X tends to 0, sin X divided by X is equal to 1. இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து trigonometric ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? sin X divided by X. We know that sin X by X ஓட value lies between cos X and the constant function 1. That is sandwiched between cos X and constant function 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா sin X divided by X ஓட இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ cos Xக்கும் constant function 1க்கும் நடுவுல தான் இருக்கும் இந்த வேல்யூஸ், எல்லா வேல்யூஸ் ஆஃப் Xக்கும். ஸோ sin X by X value lies between cos X and 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோட லிமிட் நம்மளுக்கு தெரியும். as usual இங்க வந்து 1 தான் இருக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவே. அப்ப அதோட லிமிட் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 தான் இருக்கும். ஸோ cos Xக்கும் நம்ம X tends to 0 போடும்போது அந்த cos X வேல்யூ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிற cos Xக்கும் லிமிட் 1, ரைட் சைட்ல இருக்கிற கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கும் லிமிட் 1 இருக்கும்போது நடுவுல இருக்கிற இந்த sin X by Xக்கும் நம்மளுக்கு லிமிட் என்னவா தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஏன்னா சாண்ட்விச் தியரம் அதான் நம்மளுக்கு சொல்லுது. G of Xன்ற ஃபங்க்ஷன் lies between F of X and H of X இருந்துச்சு அப்படின்னா Fக்கும் Hக்கும் காமன் லிமிட் வேல்யூ இருந்துச்சுனாக்க நடுவுல இருக்கிற Gக்கு வர்ற லிமிட்டும் அதே லிமிட்டா தான் இருக்கும். ஸோ இங்க வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் 1ன்றதுக்கு லிமிட் 1, cos Xக்கு X tends to 0வா இருக்கும்போது ஆன்சர் 1. ஸோ நடுவுல இருக்கிற G of X sin X by Xன்ற ஃபங்க்ஷனுக்கும் நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம் by using sandwich theorem. இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட்டும் by using sandwich theorem நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இந்த 1 minus cos X divided by Xல X tends to 0 அப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 0 கிடைக்கணும். இதான் நம்ம ரிசல்ட் ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே trigonometry identity 1 minus Xன்றது என்னன்னு தெரியும். 2 sin square X by 2ன்ற ஆன்சர் தெரியும். ஸோ இந்த இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். லிமிட் X tends to 0, 1 minus cos X divided by Xல மேல 1 minus Xக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன்? 2 sin square X by 2 அந்த trigonometry identity போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு இந்த மேல இருக்க 2வை கீழே கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா மேல வந்து sin square X by 2வை 2 தடவை எழுதிக்கிறோம். sin X by 2 ஒன்னு, இன்னொரு sin X by 2ன்னு எழுதிக்கலாம். கீழே வந்து X இருக்கு இல்லையா, அந்த மேல இருக்க 2 கீழே வரும்போது X by 2வா மாறிடும். இப்ப ரெண்டு ஃபங்க்ஷனா இருக்க மாதிரி அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா sin X by 2 divided by X by 2 மாதிரி அர்த்தம். ரெண்டாவது டேர்ம் வந்து X by 2 இருக்கிறது மட்டும் தனியா வர்ற ஆன்சர். சோ இந்த இதுல லிமிட் அப்ளை பண்ணும்போது இப்பதான் ஒரு ரிசல்ட் பார்த்தோம் இல்லையா? என்ன ரிசல்ட் பார்த்தோம்? லிமிட் X tends to 0வா இருக்கும்போது sin X by X ஓட ஆன்சர் 1 அப்படின்ற ரிசல்ட் பார்த்தோம்ல, அது வந்து சாண்ட்விச் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட்டை இப்பதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். sin X டிவைடட் பை அதே X ஆல் டிவைட் பண்ணும்போது வர்ற ஆன்சர் X tends to 0ல ஆன்சர் 1. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 1, செகண்ட் டேர்முக்கு sin 0க்கு 0. ஸோ 1 into 0 வந்து ஆன்சர் என்னன்னு கிடைச்சிரும்? 0ன்னு கிடைச்சிரும்.
இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட் நம்ம சாண்ட்விச் தியரத்தை யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ண போறோம். சாண்ட்விச் தியரத்தோட அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? sin x divided by x. sin x divided by x வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். as x tends to 0வா இருக்கும்போது. அதாவது இங்க x இருந்துச்சு அப்படின்னா இங்க என்னவா இருக்கணும்? x இருக்கணும். அப்படி இருந்ததுனால தான் லிமிட் x tends to 0 அப்ளை பண்ணும்போது ஆன்சர் 1ன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இங்க கொடுத்திருக்க ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ல sin 4x divided by sin 2xல x tends to 0 அப்ளை பண்ணணும். அப்ப sin 4xக்கு நம்ம 4x ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதனால 4x ஆல் டிவைட் பண்ணும்போது மேல வந்து நம்ம 4x ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 4x ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கீழே இருக்க டேர்ம் நம்மளுக்கு என்னவா இருக்கு? sin 2x ஆ இருக்கு. சோ நம்ம இந்த 4x எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னாக்க 2x into 2x into 2ன்னு பிரிச்சுக்கலாம். பட் இந்த 4x எப்படி பிரிச்சுக்கலாம்னாக்க இந்த 4x 2x into 2ன்னு பிரிச்சுக்கலாம். அப்ப இது எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க 2 வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 வெளியில எடுத்துடலாம் நம்ம. அப்ப லிமிட் x tends to 0 ஃபர்ஸ்ட் டேர்ம் sin 4x divided by 4x செகண்ட் டேர்ம் divided by செகண்ட் டேர்ம் வந்து sin 2x divided by 2x. இப்ப நம்ம ரெண்டுத்துக்கும் லிமிட் அப்ளை பண்ணலாம். இதுல நம்ம x tends to 0 அப்படின்னு போட்டீங்கனாலும் அப்ப 4x tends to 0. So multiply பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 4 into 0 0ன்னு தான் வரும். So நம்ம லிமிட்டை நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். 2 into லிமிட் 4x tends to 0 sin 4x divided by 4xன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா x tends to 0 தான் நம்மளுக்கு ஒரிஜினல் லிமிட். பட் இங்க sin 2x by 2x மேல இருக்கிற அதே டேர்ம் தான் கீழால் டிவைட் பண்ணிருக்கோம். அதனால அந்த 2x நீங்க போட்டீங்கனாலும் என்ன லிமிட்டுக்கு போகும்? 2 into 0 so 0ன்னு தான் கிடைக்கும். அப்ப லிமிட் நம்ம ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். லிமிட் 4x tends to 0 sin 4x divided by 4x divided by லிமிட் 2x tends to 0 sin 2x by 2x. so இதுல லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் இது ஃபுல்லா சேர்த்து என்ன ஆன்சர் வரும்? 1. இது ஃபுல்லா சேர்த்து நம்மளுக்கு 1. so 2 வந்து ஃபர்ஸ்ட் காமனா எடுத்திருக்கிறது and ஃபர்ஸ்ட் லிமிட்டுக்கு 1ன்ற ஆன்சர், செகண்ட் லிமிட்டுக்கு 1ன்ற ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் இஸ் 2. இப்ப நெக்ஸ்ட் ரிசல்ட் லிமிட் x tends to 0 tan x divided by x. இந்த tan நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா tan x is equal to எப்படி எழுதிக்கலாம்? sin by cos. இப்ப sin x divided by cos x ன்னு எழுதிக்கலாம். sin x divided by cos x. அப்ப tan x எழுதும்போது sin by cos ன்னு எழுதிக்கலாம். கீழே ஒரு x இருக்குது. அப்ப நம்ம எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து sin x ஓட x சேர்த்துக்கலாம். sin x divided by x. செகண்ட் டேர்ம்ல லிமிட் x tends to 0 1 divided by cos x. இப்பதான் சாண்ட்விச் தியரத்தை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்னன்னு ப்ரூவ் பண்ணோம்? இந்த ரிசல்ட் tends to 1. செகண்ட் ரிசல்ட்ல x tends to 0 போடும்போது cos 0 வேல்யூ நம்மளுக்கு 1. so 1 by 1 is 1. இப்போ 1 into 1 என்ன ஆன்சர் வரும்? 1ன்ற ஆன்சர் கிடைச்சிரும். இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் புக். 11th ஸ்டாண்டர்டோட NCERT மேத்ஸ் புக்கை ரெஃபர் பண்ணி தான் இந்த கான்செப்டை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.